புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. Consumption of alcohol is injurious to health. Nice one. ஷாகர்னா ஏன்னா இப்படி பண்ற? எல்லாம் சின்ன பசங்கண்ணா. இங்க யாருமே இல்லையாண்ணா? ஒத்த எங்களுக்கே ஸ்கெட்சு போறீங்களா? ஸ்கெட்சு ஷாகர்னா ஷாகர்னா ஷாகரண்ணா அண்ணன் பையன் அர்ஜுனையும் போட்டாச்சு, கூட இருக்கிற பசங்க எல்லாரையும் போட்டாச்சு. அடுத்தது நீதான். இப்போ நீ ஒத்தையில இருக்கிற தயா, ஒத்தையில இருக்கிற. டேய், ஆலமரம் எப்பவுமே ஒத்தியில் தாண்டா இருக்கும். உன்னை வெட்டுற வெட்டுல உன் கும்பல்ல எவனுமே கத்தி எடுக்க கூடாதடா. இதுவரை களம் கற்பிக்கும் அத்தியாயம் 1. நாகராஜ், அந்த கேஸ் எடுத்து படிங்க. ஓகே சார். சார் மொத்தம் 2 பேர், தயா, குரு. தயா. தீனா, தயா ஒரு விதத்தில் உங்களுக்கு ரிலேஷன்ல? ஆமாம் சார். சார் தயா 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணனையும் அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு வேலையும் வளலால் மலை பகுதியில் கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சான் சார். அவனை பிடிக்க போன நம்ம கான்ஸ்டபிள் கையை அங்கேயே விட்டான் சார். அதுக்கப்புறம் 6 வருஷம் ஜெயிலில் இருந்தான் சார். இப்போ தான் ரீசெண்டாக பெரிய ரவுடி ஆகிட்டான் சார். நாகராஜ். சார் நெக்ஸ்ட்டு குருமூர்த்தி. இவனுக்கு வயசு 38. இவனுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது சார். அவனுக்கு துரோகம் பண்ணால் அவனோட வாழை மண்டியில் கூட்டின்னு போய் மட்டையோட மட்டையாக சேர்த்து கொளுத்திடுவான் சார். ஓ, வில்லன். அப்போ 2 பேருக்கும் வந்திருக்க என்கவுண்டர் ஆடு சரிதான். டேய், யார் அது? ராஜ் தம்பி தானே அது? ஆமாம் மச்சான். சிவா, அவனை கவுனி. நான் அர்ஜுனே ஏரியா உள்ளலாம் வர ஏறா. மச்சான் பொருள் எடு. முடிஞ்சா இன்னொரு சான்ஸ் தரேன், கொளுத்து. மச்சான் தயாடா. டேய், கிளம்பு கிளம்பு. ஸ்கெட்சு நேற்று ஏரியாவில் சீனாச்சாம நீ கூட இருந்தா? ஆமாம், இந்த ஏன்டா என் தம்பிக்கு ஸ்கெட்ச் போட்டீங்க? இல்லை, இவனுக்கு எதுக்குண்ணே எப்போத்தாலும் என் தம்பி மேலே கை வச்சுன்னுக்குறானுங்க. தயா உனக்கு போட்ட ஸ்கெட்சு அதை நான் தான் மிஸ் பண்ண வச்சேன். தயா எனக்கு ஸ்கெட்ச் போடுறானா? டேய், தயா வந்தானா? அங்க வந்தானா? பார்த்துக்கோ. தயா உனக்கு போட்ட ஸ்கெட்சு உன் தம்பியை வச்சு உன்னை முடிக்கணும்னு பார்த்தான். நீயும் தயா தயான்னு சொல்லினுக்கிற. உங்க அப்பா சத்ததெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல.
நீயும் தயா முடிக்கிறன்னு தான் சொல்லுங்கிற. தயாலாம் ஒரு மேட்டரே இல்லைண்ணா. இன்னும் 2 நாள்ல பெரிய அமௌண்ட் கை மாறப்போகுது. அது அச்சுன்னு வச்சுக்கியா. தயாலாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடலாம். அது முதல்ல பண்றா போடா. இன்னும் 2 நாள்ல எப்படி பணம் கை மாறும்? மாறின உடனே ராஜா முடிச்சிடுங்க. நம்ம ராஜுண்ணா. நம்ம ராஜா 30 வருஷமா கூட இந்த பழனியே பாவம் பார்க்கல. இவெல்லாம் ஏமாத்துறான். போங்கடா. எங்கள் அண்ணா ராஜு இது வரைக்கும் என்கிட்ட பேசுனதே இல்லை. சொல்லு ஜகா. என்ன ஒரு வேலை மகரகிட்ட இருந்து ஆந்திராவில் எலெக்ஷன். சித்தூர் எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தருக்கு இந்த மொத்த பணமும் போய் சேரணும். மொத்தம் 57 பண்ணிடலாம் உச்சகா. பண்ணும் தயா. டேய் வர்தாக்கு ஃபோன் பண்ணுறா. நான் இதை வந்துட்டானா? வா வர்தா. ஒரு வேலை ஜகா சொல்லுவான். சரிண்ணா. கூட இருந்து முடிச்சு விட்டுரு. சரிண்ணா. குமாரா எல்லாம் எனக்கு தெரியும். ஏய் கொடுங்க அந்த பேக. போடுறா கையா. மனசுல தலை அஜித்து நினைப்பா. அண்ணா சுத்து போட்டாங்களா? அண்ணா சேகர்ண்ணா பேங்க்ல ரொம்ப எங்க இருக்க? நீ வேற சும்மா கலாய்க்காத பாப்பா. அண்ணா முச்சிடலாமா? முச்சிடலாம். தயாண்ணா கரெக்டா வந்துட்டுக்கிறா. அங்க யார் வரா பாரு. தயா இவன் உங்க அண்ணன் பையன் தானே? பேக் என் கைக்கு வரணும். இல்லை இவன் போனதான் கைக்கு வரும். டேய் பேக். ஓ ஒன்றா சாப்பிட்டோம். அப்போ இவனை போட்டுட்டா? டேய் கும்னுரா. நான் ராஜா நான் பிளான் வச்சுங்கிறா. இந்த கண்ணை என் தள்ள வை. தான் பிளானு. பாடுறா எமோஷனா எங்க தயாக்க. இந்த கண்ணு கூட எமோஷன் வேற லெவலில் இருக்குதா. போட்டுடலாமா இப்பவே? என்ன தயா பாஸ்ட்ல வந்தியா? நடிப்புடா நடிப்பு. என்னால உன்னை இங்கேயே போட முடியும். ஆனா உன்னை போட்டா இதெல்லாம் ஒண்ணுமே. டேய் கண்ணா கீழே இறக்கி பேசுறா. யார்கிட்ட பேசுனது தெரியுதா? எல்லாம் எங்க அப்பா கூட இருந்ததால தான் உனக்கு மரியாதை. அவள் தான் மாமா. ஒழுங்கா பின்னாடி போயிடு. இத்தோட இந்த பணம் இந்த நோட்டு இது பக்கம்லாம் வரவே கூடாது. என்ன வருதா? ஏரியால நான் இல்லாத போது சீன் போட்டியாம கேள்விப்பட்டா. இப்ப போடுவா. போட முடியுமா? முடியுமா? என்ன பேசு. வா. டேய் வர்தா வா. வா வா. உனக்கு ஒன்று தரணும்னு நினைக்கிறேன். வருதா? உனக்கு ஒன்று தரணும்னு நினைக்கிறேன். வா வாடா வா. ரொம்ப கஷ்டப்பட்டல. அது எடுங்கடா. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அங்க பசங்களாங்க. என்னடா ரொம்ப வெறுப்பேத்திட்டானா? இந்தா 500 ரூபாய். சரியா? ஓ சரி இல்லை இங்க வா வா. நான் ஸ்டைலா அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. கரெக்டாக என்ன இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் திருடுறது ஒரு தனி ஸ்டைலில். நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. போ போ. இதோட லாஸ்ட்டு. இதோட என் பக்கம் என் குரு பக்கம் எவனா வந்தீங்கன்னு வச்சுக்கேன் சொல்ல மாட்டேன். அண்ணன் பையன் பார்க்குறேன். இல்லை இங்கே ஒன்று போட்டு போயிடுவேன். நீ எங்க அப்பாவே பார்க்கல. எங்க அப்பா நீ ஏன் போட்டவன் தானே நீ? உனக்கு ஏன் என்ன மரியாதைன்னு நான் கேட்குறேன். உன்னை போகிற நாளும் வரும். அது வரைக்கும் நீ உயிரோடு போ. நோ வேணா வேணா. குட் மாமா போ. டேய் வண்டி எடுடா. இனி அத்தியாயம் 2. தப்பு பண்ணிட்டானா? அவன் நல்லா பிளான் பண்ணி தானே பண்ணிக்கிறான் ராஜு. நீ சென்டிமெண்ட் வேணே கரெக்டாக பண்ணிக்கிறானா? சொல்லுங்கண்ணா. என்ன தயா முடிச்சிட்டியா? என்ன தயா அமைதியாக இருக்க? பழைய மகரனை மறந்துட்டியா? மிஸ் ஆயிடுச்சுண்ணா. எனக்கு தெரியும் தயா உன்னால் முடியாதுன்னு.
சரி என்ன பண்ண போற? சரிண்ணா நான் ரெடி பண்ணி தரேண்ணா. தயா நீ கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு இது 50 லட்சம் இல்லை தயா, 500 கோடி. நான் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நான் முச்சு கொடு. எனக்கு அதே நோட்டு வேணும் தயா. அந்த நோட்டோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்க. புரியுதுண்ணா எனக்கும். நீயும் இருக்க மாட்டேன், அந்த நோட்டு கிடைக்கலாம், நானும் இருக்க மாட்டேன் தயா. புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அந்த நோட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்தாகணும். இல்லைன்னா நீ நைட் என்ன ஆகுனே தெரியாது தயா. நான் பழைய மகனை மறக்கல, நீ பழைய தயாவை மறந்துடாத. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு தயா, வெயிட் பண்ணுறேன். சரிண்ணா நான் முச்சு கொடுக்குறேண்ணா. டேய் இங்கே வாடா, எடாத. என்ன தயா இது? ஒரு பக்கம் கலர் நோட் ஆகுது, ஒரு பக்கம் வெள்ளை நோட் ஆகுது, ஒன்றுமே புரியல என்ன ஆகுதுன்னு. இது காமினா அதானே ஒன்றும் புரியல எனக்கு. அண்ணா என்னடா இது ஒரு நாள் அவாலா பணமாக இருக்குமோ? அவாலா பணமாக இருந்தால் ஒரு நோட்டு ஒரு கோடு தான் இருந்தால் மொத்தமே முக்கியம்னு சொல்கிறானே. அதுலேயே இது வேறு டெக்னிக்காக கூட இருக்கலாம்ல. என்ன டெக்னிக்கு? இப்போ இந்த நோட்டோட சீரியலில் 8,33,169 ரூபா போட்டிருக்கு. அப்போ இந்த நோட்டோட வேல்யூ அவ்வளோதான். அப்போ அந்த 10,000த்துக்கும் ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ. ஒரு வேலை அதனால தான் அந்த ஆள் அப்படி சொல்லியிருப்பானோ. அப்போ அந்த 10,000 நோட்டை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தானே அந்த 500 கோடி கிடைக்கும். ரைட், கரெக்ட் நான் சொல்கிறது. தண்டா பச்சைங்க கூட இருக்கணும்ன்ற. நல்ல வேலை அண்ணன் சூர்யாவோட அயன் படம் பார்க்கல போல. என்ன பண்ணலாம்னா தயா இதெல்லாம் உனக்கு தான் அசிங்கம். இந்த சென்டிமெண்ட்டுக்கு கிண்டிமெண்ட்லாம் இடம் கிடையாது. இது மேலே யாராக இருந்தாலும் போடுறோம். தலை வணக்கம் தலை. சார் மிஷன் இன்கம்ப்ளீட் சார். 2 பேரை மட்டும் தான் என்கவுண்டர் பண்ண முடிஞ்சிச்சு சார். எனக்கு அது போதும் தீனா. ஒய் சார் குரு கேங்குக்கு மட்டும் இந்த என்கவுண்டர்? ஏன்னா நீங்கள் தான் தயாவோட ரிலேஷன் ஆச்சு. இப்போ நீங்கள் குரு கேங்கில் என்கவுண்டர் பண்ணாதான் குருக்கு தயா மேலே டவுட் வந்து இவன் அவனை போட பார்ப்பான், அவனுங்களுக்குள்ளே அடிச்சிட்டு சாவானுங்க. அதுக்கு தான். அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் தயாவை சொல்லியிருந்தா கூட நான் என்கவுண்டர் பண்ணியிருப்பேன் சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ தீனா. ஏன் சார் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கேஸை முடிக்கணும்னு பார்க்குறீங்க? எதுவும் காரணம் இருக்கா சார்? ஆல்ரெடி இதுவே லேட் தீனா. ஒருத்தன் என்னடானா நல்லவன் சொல்லி சுற்றிட்டு சைலண்ட்டாக அவாலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் அவன் ஆளுங்களை அவனே கொண்டு போச்சுட்டு மூச்சு முட்டி சேர்த்துட்டாங்கன்றான். இதெல்லாம் நம்புறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா சிக் டிபார்ட்மெண்ட் நினச்சிட்டு இருக்கானுங்களா? சொன்னீங்கல்ல தயாவாக இருந்தாலும் என்கவுண்டர் பண்ணுவேன்னிட்டு கன்ஸை லோட் பண்ணி வைங்க. நிறைய என்கவுண்டர்ஸ் காத்துட்ருக்கு. யூ மே லீவ் நவ். நான் பாலுங்க 2 பேரும் என்கவுண்டர் பண்ணிக்கிறாங்க, பார்த்து சும்மா ஆகுறேன். போட்டது யார் தெரியுமா? தீனா, தயாவோட ரிலேஷனு. நோ எனக்கு இன்னமும் இது தயாவாக இருக்காதுண்ணா. என்ன அன்பு நீ மட்டும் சும்மா உட்காந்துக்கிற? என்னோ தயா தான் நினைக்கிறேண்ணா. தயாவை கூப்பிடுறா. என்னண்ணா பயந்துட்டியா? பயமா? மற்றவன் நம்மளை பார்த்து பயப்படும் போது தானே அந்த பயம் இருக்கிறது எனக்கு தெரியுது. கூப்பிடுறா தயாவை, பார்த்துக்கலாம். சொல்லு லோக்கி. ராஜா நீ அச்சீவ் பண்ணல ஒரு பேக்கு, அது மொத்தமே அவளா போனோமா? என்னடா சொல்ற? நீ வேணா போய் பாரு, அது மொத்தமே ஒன் சைட் நோட்டாக தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற எதுனா அந்த பேக்கில் இருக்கா ராஜா? அந்த நோட்டை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அர்ஷத் பாய்கிட்ட மொத்தம் பேசியாச்சு. குடோன் 500 கோடி இறங்கிட்டு பேக்கை மட்டும் எடுத்து வந்து கொடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ராஜா இது மேட்ரு இல்லை. இன்னைக்கு 9 மணி ஃப்ளைட்டில் மகாராம் வரான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அடுத்து தயா நான் மீட் பண்ண போகிறான். அவரால் முடியலன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா ஸ்ட்ரைட்டாக ஹைதராபாத்து தான் போக போகிறான் விஷயம் மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், பேக்கை வந்து என்கிட்ட கொடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? இந்த விஷயத்தில் குருவையும் நம்பக்கூடாது, தயாவையும் நம்பக்கூடாது. நம்மளே ஏதாச்சும் செய்யணும். சார் என்கவுண்டர் லிஸ்ட்லேருந்து என் பேர் எப்படியாச்சும் எடுத்துருங்க சார். அதுக்கு நீ அப்ரூவர் ஆகணும். ஆகிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன்.
சொல்கிறா. அர்ஜுன், நான் தான் ராஜ் பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மொத்த பேரையும் போட போகிறேன். தம்பின்னு பார்க்குறேன், அங்கே வந்து ஓடிடு. நான் ஏன்டா தயாப்பா இருக்கும்போது ஓடணும்? இன்னுமாடாங்க நம்பின்னு இருக்கிறா? நம்ம அப்பாவை கொன்னதே அவன் தான்டா. யாரா சொன்னது? நம்ம அப்பாவை வந்து சொன்னார். செத்தவர் எப்படிரா வந்து சொல்லுவார்? உனக்கு யாரா சொன்னது நம்ம அப்பா அவர் தான் கொண்டாரு? உன்னால் முடிஞ்சா நீ ப்ரூவ் பண்ணுறா, நான் நம்புகிறேன். சரி செய்கிறா. ஏடா அர்ஜுன், பிறந்த நாள் அதுவும் பழைய ட்ரெஸ் போட்டுன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நான் அர்ஜுனு, இன்னிதான் உன் பர்த்டேவா? ஆமாம் மாமா. சொல்கிறா, என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றா. நான் பார்த்தா வாண்ணா. அர்ஜுனே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ப்பா. நான் பசங்களுக்கு என்ன பண்ணேன்? என்னப்பா பண்ணேன் எல்லாருக்கும்? ஒன்றும் இல்லைண்ணா, வெறும் வாயில தான் சொல்லிக்கிறேன். அர்ஜுனே ஒரு மாதிரியா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன அர்ஜுனே ஒரு மாதிரி இருக்கிற? என்னடா கையெடுப்பா. என்னடா வந்து எப்படி பேசுங்கிற? ஓ நீ வேணா. என்ன அர்ஜுனே ஒரு மாதிரியா இருக்கேன்? என்ன ஏதாவது பிரச்சனையா? நான் யாருப்பா? எங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பாவை கொன்னது யாரு? என்னடா வந்து எப்படி பேசுனுங்கிற? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமாம்மா. ஓ நீ வேணா. எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். இப்போ என்னடா அவனுக்கு உண்மை தெரியணும்? சொல்லு. எங்கள் அப்பாவை கொன்னது யாரு? குரு யாரு? ராஜியா என்கிட்ட பேச மாட்டான். அவன் என் அண்ணன் தானே. ஏன் அவன் அந்த கேங்கில் இருக்கான்? டேய் வத்தா, போய் ஒரு கேக் ஒன்று வாங்கினா போ. சொல்லுப்பா. என்னடா சொல்லணும் இப்போ உனக்கு? நான் யாரு? ஹேய், நான் சொல்றேன்டா. செல்வண்ணா, இந்த பக்கம் வேலு வண்டி ஓட்ட கற்று கொடுக்குற போல. மச்சான் இங்கே பாடுறா. நான் கிட்ட சொல்ல 2 தட்டி நானும் சொல்லி தரோம். நீங்கள் சொல்லிட்டா சரிதான்பா. என்ன மச்சான், சின்ன பசங்களை அனுப்பிச்சிக்கிறான்? அதை விட்டா குருக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி பசங்க தான் அனுப்புவான். நான் தமா துண்டுகிறான்னு பார்க்குறியா? அடி ஒன்று தமா லிமிலும் ஒழுங்காக சொல்லிட்டேன், அவன் தம் அடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து போயிடுங்க. எல்லாம் கோத்தா வேற மாதிரி ஆகிடும். மச்சான், எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. அடிக்கிறதுலாம் வேணாம், வெறும் பயம் காட்டினா போதும். போடா போங்க. என்ன செய்தியா? ஓடு. எங்கடா குரு? செல்வண்ணா, மேல இருந்து கையண்ணா. அடி வாங்கணும் டமால் மில்லி. ஃபோன் போடுறான் அவனுக்கு. போடா.
டேய் குரு எங்கடா இருக்க? வா. அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்றது வீரம் கிடையாதுடா. நீ என்னன்னு பாத்துக்கலாம் வாடா. நான் செல்வா இன்னும் சாவலியா? தெரியும் செல்வா. டேய் அதிகமா பேசாதடா. செல்வா சாகணும், அதுவும் உன் கையால சாகணும். அதுதான் நான் உனக்கு தர தண்டனை. சாவுங்கடா. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கிறான். வேலு பையன் வரதான் அவனை இங்கே போட்டுருவேன். டேய் பொட்டை மாரி எதுக்குடா என் பையனை தூக்கி வச்சுற? பார்த்தா உனக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை. ஆம்பளை இந்த வாடா. உனக்கு இன்னும் 30 செகண்ட் டைம் தரேன். அது இல்லை நீ அவனை சாவச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்க, உள்ள வரதுன்னா நான் போட்டுருவேன். என்ன பேசுறியா? இந்தா பேசு. ஏய் பேசு. என்னடா உன் பையன் பயந்துடுறா? டேய் குரு. சீக்கிரம் செல்வாவை சாவடி, அப்போதான் அவன் புள்ள உயிரோட வருவான். சரியா? வை. மச்சான் அவன் சொன்ன மாதிரி வரதனை கொன்றுவான்டா. பயப்படாதடா டேய். நான் சேகர செல்வா இப்போ சாவ போறான் போல இது. அதுவும் வேல் தான் வெட்ட போறான். விஷயம் தெரியுமா? வள்ளலார் மலை மேல தான் 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. முடிஞ்சா போய் காப்பாத்து. டேய் குரு, நீ சொல்றது மட்டும் பொய்யாச்சு. முன்னா வந்து வெட்ட வேண்டாம் மச்சான். அவனுக்கு தேவை என் உயிரும் நம்ம உயிரோட தலைவர் பதிவு மட்டும்தான்டா. அது நம்ம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போடா போடா ஓடுறா. சேகரங்க வா. அழுவாதடா அழுவாத. அப்பா பயப்படுறா. செத்துட்டா சேகர. சேகர யோசிக்காம செத்துட்டா சேகர. சேகர குரு பேச்சு மட்டும் நம்பாத. குரு பேச்சு மட்டும் நம்பாத. இவனால கத்தி ரத்தமும் தெரியாம வளர்க்கணும். சரியா? சேகர குரு பேச்சு மட்டும் நம்பாதடா. குரு பேச்சு மட்டும் நம்பாத. சேகர ராஜ பாத்துக்கடா. ராஜா பாத்துக்கடா. செல்வா என்னையும் சேகரானா வீட்டில் இருக்க சொல்லிட்டு போனார். அவர் போனதுக்கப்புறம் குரு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. வேலு வந்து செல்வாவை போட போகிறோன்னு சொன்னான். அதனால் நாங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே நான் போகும்போது வேலு எங்கள் அண்ணன் செல்வனை போட்டான். அதால் நான் வேலை வெட்டினேன். ஆனால் இது எல்லாமே குருவோட பிளான் தான். அவன் என்னை ஜெயிலில் பார்க்க வரும்போது சொல்லி தான் எனக்கு தெரியும். செல்வா எங்கள் அண்ணன், உங்கள் அப்பா வரதாங்க, அப்பா வேலு, உங்கள் அண்ணன் அண்ணன் சொல்லி சுற்றிங்கிறானே குரு. வரதனை தூக்கி வச்சு செல்வத்தை போட சொன்னான் வேலுக்கிட்ட. அதை வழி இல்லாமல் வேலு செல்வத்தை போட்டான். அதை பார்த்தனா வேலை போட்டேன். நீ அந்த என்ன பண்ணுவ? சொல்றா சொல்றா, நீ அந்த என்ன பண்ணிருப்ப? டேய் கேட்டியாடா? நான் தான் சொன்னல தயாப்பா நல்லவருன்ட்டு. என்ன பண்ண போற இப்போ? இன்னும் நான் வேற என்ன பண்ணோம் சொல்ல? இப்போ ஒழுங்கா இங்க வந்து சேர போறியா இல்ல அங்கேயே அடிபட்டு சாவ போறியா? சொல்றா. என்னன்னா பண்றானுங்க உங்க சின்ன பசங்க மாதிரி? ஒரு அப்பா இல்லாத பசங்க மாதிரி நடந்துக்கிறானுங்க. இன்னும் கூட சின்ன பசங்க மாதிரியே இருக்கானுங்க. டே அப்போ தயா நல்லவர்னா இப்போ குரு உண்மையாவே கெட்டவன் தான்டா. இருப்பா, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். என்னப்பா குரு ஃபோன் பண்றான்? குருவா? இருப்பா. என்ன சேகர,
உனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கா? உனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டான மேட்டர் சொல்லிட்டா, நீ நைட்டுக்கு வந்து போட போற. நீ பூட்டி வைப்பியோ இல்லை ஒளிச்சு வைப்பியோ, முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோ. அர்ஜுன, அப்போ வரதன் அதுக்கும் மேலே கெட்டவனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா சாவதான் கண்ணதில்லை பார்த்துருக்கான். அர்ஜுன, அங்கே இருக்கிறது நல்லதில்லை. ஃபோன் பண்ணா. ஹலோ ஹலோ, ஃபோன் பண்ணா அவனுக்கு. என்னடா சொல்ற? அர்ஜுன, அங்கேருந்து போயிடுறா. டேய் அர்ஜுனா, நான் ஒன்னும் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானே. வருதண்ணா வேணாண்ணா. அண்ணா வருதண்ணா. அண்ணனா நீலாம் எனக்கு பொறப்புலே எதிரிடா. வருதா? நான் ராஜே கேக்குதா? கேட்டுருக்கோம் நினைக்கிறேன். வருதா? என் தம்பி என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை, இப்போதான் சாக வச்சு என் காலு கீழே போட்டு வச்சுக்கிறேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. டேய், உன் தம்பி மட்டும் இல்லை, உன்னை நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்த உன் சித்தப்பன் தயா மொத்த பேரையும் போடுறேன்டா. டேய், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. நான் சொல்றது கேளு. அட அதுக்குள்ளே வந்துட்டாப்ல. டேய் அர்ஜுன், எங்கடா இருக்கா? என்ன தயா, உன் ஆசை அண்ணன் புள்ள போட்டது அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சா? இத்தனை நாள் உன் கூட இருந்ததே இதுக்கு தான்டா. என் அப்பா சாவுக்கு நான் போய் திக்க வேணாவா? வருதா, அவன் என் தம்பிடா, அவன் அப்படியே விட்டுரு. நான் இருந்தாலும் நான் அவனுக்கு பார்த்துக்கிறேன்டா. வா வா வா, உன்னையும் போடுறான் வா. சொன்னால் கேட்க மாட்டேன். டேய், நாங்கள் வந்து செய்கிறேன், வை. வா வா வா. என்ன தயா இன்னும் வெயிட் பண்ணிக்கிறா? வா பார்த்துக்கலாம், வா வா பார்த்துக்கலாம் வா. டேய் வரதா, விளையாடாத. என்னதாச்சு? நான் அர்ஜுனை போட்டாங்கண்ணா. டேய் பொருளடா. டேய் பசங்களா நீ நான் மட்டும் போலாம். கொஞ்சம் கம்னு இருப்பா. ஒரு செல்வா இருந்ததே போதும். போங்கடா. தயா, இதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்ல, சரியா? கிளம்பு. நான் வருதா? எவ்வளோ தான் இங்கே இருக்கிறது? டேய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தயாளுங்க மொத்த பேரும் வெளியே வருவாங்க. நான் சொன்ன பிளான் பிரகாரம் போடுறோம். போடுறோம். சேகர்ண்ணா, ஏன்னா இப்படி பண்ற? எல்லாம் சின்ன பசங்கண்ணா. குரு, இதோ வரேன்டா. டேய் போங்கடா. இங்க யாருமே இல்லையாண்ணா? சேகரண்ணா, சேகரண்ணா. ஷாகத்னா, ஷாகத்னா, சாவுடா. ஷாகத்னா, ஏன்னா இப்படி பண்ற? எல்லாம் சின்ன பசங்கண்ணா. ஷாகரண்ணா, மண்ண சேகர போட்டாச்சு. நம்பலையா? சேகரண்ணா என்னடா பண்ண? மண்ண சேகரியம் போட்டாச்சு, மண்ண பையன் அர்ஜுனியம் போட்டாச்சு, கூட இருக்கிற பசங்க எல்லாரையும் போட்டாச்சு. அடுத்தது நீதான். இப்போ நீ ஒத்தையில இருக்கிற தயா, ஒத்தையில இருக்கிற
டேய் ஆலமரம் எப்பவுமே ஒத்தியில் தான்டா இருக்கும். உன்னை வெட்டுல உன் கும்பல்ல எவனுமே கத்தி எடுக்க கூடாதடா. தயா பின்னாடி போ. குரு பின்னாடி போ. தயா கத்தியை கீழே போடு. குரு கீழே போடு. ஏய் போறா கீழே. நாகராஜ் அரஸ்ட் தேம். சார் நானா சார் தப்பு பண்ணேன், என்னையா சார் பிடிக்கிறீங்க? ஏய் 2 பேருமே அக்யூஸ் தானடா. உங்களால தான் வெள்ளூர் சிட்டிலே கிரைம் அதிகமாயிட்டு இருக்கு. 2 பேரையும் போடுற இருங்கடா. சார் எங்க அண்ணன் பையன் அவன் தான் சார் போட்டான். ஏய் நீ என்ன நல்லவ மாதிரி பேசுற? நீயும் கொலகாரன் தானே. தீனா டேக் தேம். சொல்லுங்க நிதின் சார். வரதா எங்க இருக்க? பக்கத்துல தான் சார் இருக்கேன். சொன்ன மாதிரி குருவும் தயாவும் என்கிட்ட தான் இருக்காங்க. அந்த நோட் எடுத்துட்டு வா. எங்க சார் வரணும்? என் இடத்துல தான். சரி வரேன் சார். எங்க சார் இருக்கானுங்க? உள்ள இருக்கானுங்க பாரு. டேய் வரதா வண்டி சார் விடு. ராஜ் சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க? சார் வரதா என் தம்பியை கொண்டுட்டான் சார். நம்ம பிளான் படி வரதா என்கிட்ட தான் இருக்கான். சார் வரதா உங்ககிட்ட தான் இருக்கானா? அவனை எப்படியாச்சும் தடுங்க சார். அவன் எல்லாரையும் கொண்டுருவான் சார். சரி அந்த பணம்லாம் என்ன ஆச்சு? சார் அந்த மொத்த நோட்டுமே எங்கிட்ட இருந்து எவனோ ஒருத்த தூக்கிட்டான் சார். என் சேஃப்டிக்கு ஒரு நோட்டை வச்சுக்கிறேன், வேணா அதை தரேன். சரி அந்த ஒரு நோட்டு மட்டும் எடுத்துட்டு வா. அப்படின்னா வரதனை என்கிட்ட விடுவீங்களா? ஏய் சொன்ன செய்டா. சரி எங்க சார் வரட்டும்? என் குடோனுக்கு வா. சார் நிதின் சார் அமிச்சார். தயா குரு வா வருதா. அந்த சீனே இங்க இல்ல. இது என்னோட பிளானு. உங்க 2 பேரும் இங்கே போடுறேன். முதல்ல யாரை போட்டோம்? உன்னை போட்டா இல்ல அவனை போட்டா? என்ன இருந்தாலும் எனக்கு உன்னை தாண்டா ரொம்ப பிடிக்கும். முதல்ல உன்னே போடுறேண்ணா. ஃபோன் அடிக்குது பாரு வருதா, எடுத்து பேசு. சொல்லுங்க சார். என்ன வருதா முடிஞ்சா? தான் சார் இருக்கேன். உன் கையில் இருக்கிறது டம்மி. பயத்தை வெளிக்காமிக்காம அங்கே இருந்து தப்பிச்சிடு. சரி சார். சரி வந்துடுது. சரி சார் உங்களை ஒன்றும் பண்ணல. உனக்கு ரொம்ப ஆயுசு கெட்டியாக இருக்கு. நான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே 2 பேரும் அச்சின்னு சாவுங்க. யாராச்சும் ஒருத்தன் உயிரோடு இருந்தால் வந்து நான் போடுறேன். சில்லறத்தனமாக என்ன போகணுன்னு ட்ரை பண்ணாத. நான் வெளியே போனால் தான் உள்ளே நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். சரியா? தா புடி. நான் அவ்வளோ சொல்லியும் என் தம்பியை கொண்டியாடா. ஓ உன் தம்பியை கொண்டல. உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரோ இருந்தாங்க, ஆனால் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கள் அப்பா மட்டும் தான்டா இருந்தான். கடைசியில் நீயும் குரு மாதிரி துரோகியா இருக்கிறாடா. துரோகியா? ஆடா பார்த்துக்கலாம். ஒரு சண்டை போடலாமா? இவ்வளோ ஒத்துமையாக வந்து என் பேச்சு கேட்கலையாடா. வாடா வாடா. என்னடா பாக்குற?
இதுவும் உன்ன மாதிரி டம்மியாக தானே இருக்கு. கோப்தா யார டம்மின்றா? என்ன அவ்வளோதானா? வா. வயசாயிடுச்சுன்னு பாக்குறியா? வாடா பார்க்கலாம். திரும்ப வருவேன் தயா. கையில் ஆயுதமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்டா. இதோட கடைசியாக இருக்கட்டும். நைஸ் ஒன். Game over. என்னடா சண்டை போட்டு ஜெயிக்கலான்னு வந்தீங்களா? உங்கள் குரு செத்து போய்க்கிறான் பேர். என்னடா சாதிக்க போறீங்க? என்ன சாவு வச்சுட்டு இந்த ஊர் தானே எதுவுமே இல்லாமல் நிற்கிறான் பாரு. நான் என்னதான் என்ன ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு அவன் தோத்து போய் கிடைக்காம பாரா. நானும் ஒரு நாள் தோப்பேன்டா. அதான்டா ரவுடிசம். ரவுடிசம் நம்ம கையில் எத்தினா அதை நம்ம கை காலை எடுக்கண்டா. அதை புரிஞ்சுக்கோங்கடா. இதுக்கு மேல என்ன கொல்லனா வாங்கடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, கத்தியோட குடி மட்டும் தான்டா ஒரு பக்கம். அது எடுத்து என்னைக்கா இருந்தாலும் ரெண்டு பக்கம்டா. என்னைக்கா இருந்தாலும். இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்றது எங்களுக்கு யாரும் இல்லைண்ணா. இவ்வளோ நாள் இவன் பின்னாடி சுற்றி சுற்றி பட்டதே போதுண்ணா. நாளைக்கு நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கைன்றது புரிஞ்சுக்கணும். நீ சொல்றது சரியோ தப்போண்ணா, ஆனால் இன்னைக்கு நாங்கள் இதை ஏற்று போடுங்கடா. போடுங்கடா கீழே. சார் நீங்கள் கேட்ட பேக் அது வெயிடா. இந்தா இதுவும் வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ சார். ஏய் இங்கே வாடா. சாரிடா. என்னடா இந்த ஆள் எல்லாத்தையும் நம்மகிட்டே கொடுத்துட்டான். இங்கே நடந்த எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த பணம். குடோனில் இருக்கிற 500 கோடி. இந்த 10,000 நோட்டை யார் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கும். ஆனால் அந்த மொத்த பணமும் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நாள் அப்படி.
கோவா பன் ஒன்று கொடுங்க. வேறு மேம்? அந்த பிரெட் ஒன்று எடுங்க. ஓகேவா மேம்? எவ்வளோ ஆச்சு? 150 மேம். அச்சோ, நான் வேறு 500 கொடுத்துருக்கேனே. பரவாயில்லையா உங்களுக்கு? கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைக்கு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கையை வரவேற்பதாக திமுக பொருளாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டம் என்று சொல்கிறார்கள். இந்த திட்டத்தை ஒழிக்கப்படுகிற நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் என்று சொன்னார்கள் பிரதமர் மோடி அவர்கள். தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது எந்த நிலை என்பதுதான் என்னுடைய கேள்வி. கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எடுத்துள்ள நடவடிக்கைக்கு நடிகர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். எனினும் பிரதமரின் இந்த நடவடிக்கையால் மக்கள் துன்பப்படுவது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல மூவ் தான். ஒரு நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் என்ன பண்ணாங்க. நம்ம நாட்டில் ரவுடிங்க பணக்காரங்க பண்ணுற தப்புனால மீதி இருக்கிற மொத்த மக்களுமே கஷ்டப்படுறாங்க. அடுத்த 50 நாள் நம்ம ஜனங்கப்பட்ட கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்தை சுலபமாக பயன்படுத்திக்கிட்ட பணக்காரங்க என்ன பண்ணாங்கன்றதையோ தான் களம் கற்பிக்கும் அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். களம் மென்மேலும் கற்பிக்கும். ஸ்பீக்கர். ரிஷி, அப்பா இறந்துட்டாரு. மொத்த பணமும் லாக் ஆயிடுச்சு. என்ன பண்ண போற? நான் வரேன்.